ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைட்டன் மேக்ஸ் தமிழ். இப்போ நம்ம 9th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்துட்ருக்கோம். அதில் பயிற்சி 1.5ல் செகண்ட் சம் பார்க்கலாம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, K is equal to ABDEF, L is equal to BCDG மற்றும் M is equal to ABCDH என்ற கணங்களுக்கு பங்கீட்டு விதிகளை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம்மில் வந்து ஏற்கனவே ரோமன் லெட்டர் 1ம் 2ம் ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். அந்த வீடியோவை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. 3ஆவதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, K யூனியன் எல் வெட்டி K யூனியன் எம் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற ரெண்டையும் கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ K யூனியன் எல் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம்னா கொஸ்டினில் K என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கலாம். யூனியன் எல் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். இப்போ யூனியன்னாலே நம்மளுக்கு தெரியும், ரெண்டுலேயுமே வந்து ரெண்டையும் சேர்த்து எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு கேவை நம்ம அப்படியே எழுதிட்டு எல் எழுதணும். ஏற்கனவே பி இருக்குது, அப்போ எழுத தேவையில்லை. டியும் இருக்குது, அதை எழுத தேவையில்லை. அப்போ சியும் ஜியும் எழுதிக்கலாம். அடுத்து கே யூனியன் எம் கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து கே வந்து கொஸ்டினில் இருக்கிறத அப்படியே ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். யூனியன் எல் வந்து அப்படியே எம் வந்து கொஸ்டினில் இருக்கிறதே எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் இதுவும் ஃபஸ்ட்டு கே வந்து அப்படியே எழுதிக்கலாம், ரெண்டையும் சேர்த்து எழுதணுன்றதுனால. அடுத்து வந்து எம் எழுதும் போது ஏவும் இருக்குது, பியும் இருக்குது, சி இல்லை, அப்போ அதை எழுதிக்கலாம். டியும் இருக்குது, ஹைச் இல்லை, அப்போ அதை எழுதிக்கலாம். இது வந்து நம்ம கே யூனியன் எல்லையும் கே யூனியன் எம்லையும் பொதுவாக இருக்கிறதெல்லாம் எழுதணும். அதுதான் இது கேன்சர். அப்போ ஃபஸ்ட்டு வந்து கே யூனியன் எல் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். வெட்டு கே யூனியன் எம் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறத எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டுலேயுமே பொதுவாக வந்து ABDEFC இது எல்லாமே வந்து ரெண்டுலேயுமே இருக்குது. அப்போ இதுதான் கே யூனியன் எல் வெட்டி கே யூனியன் எம். இந்த 2ஆவதில் 3ஆவது இதுக்கு வந்து இதுதான் ஆன்சர். அடுத்து 4ஆவதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கே வெட்டி எல் யூனியன் கே வெட்டி எம்முன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிற கே வெட்டி எல் கண்டுபிடிச்சிக்கலாம். கே கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். வெட்டு எல்லையும் அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கிறது தான் வெட்டு. அப்போ இது ரெண்டுலேயுமே பொதுவாக என்ன இருக்குதுன்னா, இதுலேயும் பி இருக்குது, அதுலேயும் பி இருக்குது, இதுலேயும் டி இருக்குது, அதுலேயும் டி இருக்குது. அப்போ பிடி தான் வந்து இது ரெண்டுத்துக்குமே பொதுவாக இருக்குது. அதுதான் கே வெட்டி எல். அடுத்து கே வெட்டி எம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு கேவை அப்படியே எழுதிக்கலாம். வெட்டி எம் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்துக்குமே பொதுவாக என்ன இருக்குன்ட்டு பார்க்கணும். இதுலேயும் ஏ இருக்குது, அதுலேயும் ஏ இருக்குது, இங்கேயும் பி இருக்குது, இங்கேயும் பி இருக்குது, இதுலேயும் டி இருக்குது, இதுலேயும் டி இருக்குது. அப்போ ஏபிடி தான் வந்து கே வெட்டி எம்மு. இப்போ இது ரெண்டையுமே சேர்த்து எழுதணும். அதுதான் கே வெட்டி எல் யூனியன் கே வெட்டி எம்மு. கே வெட்டி எல்லும் கே வெட்டி எம்மும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதை அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும்னா ஃபஸ்ட்டு இருக்கிற கணத்தை அப்படியே எழுதிக்கலாம், பிடி. அடுத்ததையும் சேர்க்கணும், ஏ போட்டுக்கலாம். பியும் டியும் ஏற்கனவே இருக்கா, அப்போ அது போட தேவையில்லை. இதுதான் 4th சம்முக்கு ஆன்சர். பயிற்சி 1.5ல் செகண்ட் சம் பார்த்துட்டோம். தேங்க்யூ.